லைவ் அப்டேட்டு 3ஆம் புறம கரண்ட் லைவ்ல வந்துருச்சு. இதில் மஞ்சூரிய சௌந்தர்யாவும் ஜாக்லின் வச்சு கிழிச்சு விட்டாங்க. மஞ்சூரியோட மோத்திரம் வந்து கிழிஞ்சிருச்சு. மஞ்சூரி வந்து மாற்றி பேசுகிறாங்களே, அதை வந்து ஜாக்லின் வச்சு கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா ஒரு பக்கம் நாக்க புடுங்குற மாதிரி வந்து கேள்வி கேட்டாங்க. அதாவது மஞ்சூரி என்ன, நான் படைத்தளபதி கேப்டன், அதில் நான் வந்து படைத்தளபதியாக இருந்தேன், இதில் வந்து கேப்டனாக இருந்தேன், அப்படி இப்படின்னு மாறி கேட்கும்போது சௌந்தர்யா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. பல இடங்களில் நீங்கள் கேப்டனாக நிற்க வேண்டிய இடத்துல கூட நீங்கள் கேப்டனாக நிற்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அது அப்படியே மஞ்சூரியோட மோத்திரம் வந்து கிழிஞ்சிருச்சு. அதாவது இப்போ லைவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஆண்கள் வந்து அவங்க டாஸ்க்கே உள்ளே போகிறாங்க. அதனால் ஆண்கள் சைடு வந்து யாருமே இல்லை, 2 பேர் தான் வந்து இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போதைக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 4 பேர் போய் அந்த சேரை வந்து தூக்கிட்டு வராங்க, ராஜாவுடைய சேரை. அதில் மஞ்சூரியுமே இருக்காங்க. அவங்க இருக்காங்களா, அவங்களும் தூக்குறாங்களா. இப்போ என்ன அது அடுத்த சீனில் இந்த மாதிரி ஜாக்லினாக இருக்கட்டும், அது மாதிரி ராணியாக இருக்கட்டும், அன்சிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஆண்கள் சைடு இருக்க சில பொருட்கள்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து தூக்கி கொண்டு போய் வந்து பெண்கள் சைடு வந்து வைக்கிறாங்க. அவங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து மஞ்சூரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எல்லா பொருளும் எடுக்க வந்து தப்பு, அப்படிலாம் எல்லா பொருளும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சௌந்தர்யா வந்து எனக்கு புரியலையே, எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கேட்குறாங்க. ராணியுமே கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் மாற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சாச்சனாவும் கேட்குது. அதுக்கு உண்டான விளக்கம் என்ன ஜாக்லின் கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஆண்கள் போயிருக்காங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற எல்லா பொருளையுமே அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம எடுத்து இதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய வாள் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சாச்சனா இடையில வந்து கதறிட்டு இருக்கு, அதனால தான் எடுத்து வைக்கிறோம். அவங்க வாழை கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட போகிறோம், அதான் டீலு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து திருப்பி மஞ்சூரி என்ன பண்ணுது அப்படின்னா, தான் செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்காமல், இல்லை அது வந்து ராணி சொன்னாங்க, இது வந்து ராணி சொன்னாங்க அப்படிங்கும்போது அப்போ சௌந்தர்யா உள்ளே வர்றாங்க. இந்த மாதிரி நீ காலையிலேருந்தே ராணி சொல்கிறது எதுவுமே நீ வந்து கேட்குறதுலையே மதிக்கிறதுலையே நீயா தானே முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் வந்து சில இடங்களில் படை தளபதியாக இருக்கிறேன், சில இடத்துல வந்து நான் கேப்டனாக இருக்கேன், அதனால தான் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து சௌந்தர்யா பதிலடி வந்து கொடுக்குறாங்க. கேப்டனாக வந்து நிறைய இடத்துல நீ நிறைய விஷயத்துக்கு நீ நிற்கலை, அப்படி கேப்டனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நிற்கலையில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் போக ஜாக்லின் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. அங்கே சேர் தூக்கும் போது நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம் இருந்தேன். அப்போ நீங்கள் தூக்குனீங்களா? ஆமாம். அப்போ தப்பு தெரியல. அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்து நாங்கள் எடுத்தேன், அது மட்டும் தப்பா? ஏங்க இப்படி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மஞ்சூரி சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு படைத்தளபதியாக தூக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் கேப்டனை யோசிக்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டிலாம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி எனக்கு தோணுது, அதனால தான் நான் அதை வந்து வேண்டாம் என்று சொன்னேன் அப்படிங்கும்போது எல்லோரும் சேர்ந்து வந்து பிடிச்சிட்டாங்க. ஜாக்லின் பிடிச்சிச்சு, சௌந்தர்யா பிடிச்சிச்சு, நீ வந்து மாற்றி பேசியிருக்க, டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிற, நீயே வந்து போய் பொருளை தூக்குற, அப்புறம் நீயே என் பொருளை தூக்கக்கூடாதுங்கிற, ப்ராப்பர்ட்டி வந்து பாதிக்குங்கிற, அப்போ ப்ராப்பர்ட்டி தூக்கக்கூடாது அப்படின்னா நீ எதுக்கு ஃபஸ்ட்டு போய் தூக்குன சொல்லு. அப்போ உடனே வந்து இப்போ நான் படைத்தளபதி கேப்டன் அப்படிங்கும்போது தான் சௌந்தர்யா கடைசியாக முடிச்சு வைக்கிறாங்க. நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க, காலையிலேருந்தே நீங்கள் வந்து சொல்கிறது எதுவுமே சரியாக செய்கிறதில்ல, பித்தலாட்டம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சு விட்ருக்காங்க. இது கொடுத்துக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.